திரு இப்ராஹிம், இப்போ 11 பேர்ல 8 பேர் வரைக்கும் நான் முஸ்லீம் வரலாங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு வக்ஃப் போர்டுல சரியான ஒரு அணுகுமுறையா? ஒரு எம்எல்ஏ ஏன் இஸ்லாமியர் அங்க வரக்கூடாது? நீங்களே எப்படி முடிவு பண்ணீங்க? 8 பேர் வரைக்கும் வர வாய்ப்புகள் உருவாகுது. இல்ல, நீங்க அததான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதாவது உங்களுடைய யூகத்திற்கு நான் பதிலளிப்பதை விட நிதர்சனம் சொல்லுங்களேன். நிதர்சனத்துல இன்றைக்கு எடுத்துங்க, தமிழகத்துல நிதர்சனத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? எத்தனை சட்டம் வந்தால் எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதாவது நிதர்சனம் நிதர்சனம்னு பிஜேபில ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் இல்ல. இல்லங்க, பாஜகவில் எம்பி வைக்கிறது மதத்தின் பெயரால கிடையாது. அவர்கள் கட்சியில் உழைத்து அந்த கட்சியில் மேல வந்த தலைவர்களா இருக்க ஷானவாஸ் ஹுசைனா இருக்கட்டும், முக்தார் அப்பாஸ் நக்வியா இருக்கட்டும், ஆரிஃப் முகமது கானா இருக்கட்டும், சிக்கந்தர் பக்தா இருக்கட்டும், வரலாறு இருக்குது. அவர்கள் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலர் வேஷம் போடுற திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நடத்துற இந்த தமிழ்நாட்டு அரசுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இந்து அறநிலையத்துறையில் இருக்கிற நிலங்களை எல்லாம் வந்து யார் அபகரித்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் மீட்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் நிலங்கள் மேல இவ்வளவு தாக்கம் இருக்கிற உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஆசைப்படுற, நீங்க ஒரே ஒரு நிலத்தையாவது இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில நீங்கள் மீட்டீர்களா? நிலத்தை வச்சிருக்கிறது திமுகவும் காங்கிரஸ்காரர்களும் அபகரித்து வச்சிருக்காங்க. 2026ல பிஜேபி இல்ல, சவால் ஒரு நிலத்தை காட்டுங்க. ஆளும் அரசு சொல்லுங்க. அப்புறம் அவர் இறுதி நேரத்தில் அவர் இறுதி நேரத்தில் பேச விட மாட்டார். அவர் இறுதி நேரத்தில் பேச விட மாட்டார். அவர் இறுதி நேரத்தில் ஒரு எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க 2 பேரும் சொன்னீங்கல்ல, 2 தலைவர்கள் பேர் சொன்னீங்க. முடிச்சுக்கிறேன். இல்ல, நீங்க நிறைய பேசுறீங்க. நம்ம 9 மணி, அதாவது 2 தலைவர்கள் பேர் சொன்னீங்கல்ல, யார் சொன்னீங்க? நான் சொன்னது ஐயா ஸ்டாலின். இல்லங்க, அதுக்கு முன்னாடி உங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் சொன்னீங்கல்ல. முக்தார் அப்பாஸ் நக்வி இருக்காங்க, ஷானவாஸ் எங்க இருக்காங்க? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க என்ன அதிகாரம் இருக்கு? 2 முறை மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பீகார்ல இருக்கிறார் ஷானவாஸ். அது மட்டும் இல்ல, இல்ல நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு திமுகவை பார்த்து கேட்கிறேன், இந்து சமய நிலை அறத்திலிருந்து நீங்க அந்த அபகரிப்பு நிலத்தை மீட்னீங்கல 4 வருஷத்துல கேட்டீங்க சார். அதுக்கு பதில் நம்ம எஸ்கே கிட்ட கேட்போம். அதுக்கு காரணம் திமுக ஆட்சியில் இருக்கிறது. நீங்க கேட்டிருக்கீங்க, தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் பரப்புரை செய்யலாம். நிலங்களை மீட்டு இஸ்லாமியத்தில் ஒப்படை பரப்புரைக்கு இன்னும் நேரம் இருக்கு. நம்ம பேச எஸ்கேபி இல்ல, அவர் வந்து இந்த நிலங்கள் மீட்கப்படுதான்றாரு. ரொம்ப சுருக்கமா 2 பேருடைய நிறைவு போர்டு வந்து நிறைய இடங்களை மீட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து இல்ல உறுப்பினர் அவர் பதில் சொல்லுவாரு. ஆனா ஒரு விவாதத்துல வரும்பொழுது தான் சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்லுனா எல்லாரும் அங்கங்க காணொலியிலே சொல்லி இருக்கலாம். உட்கார்ந்து வரும்போது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். எளிமையான கேள்விகள். எதனால வந்து எதனால லா ஆஃப் லிமிட்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? எதனால வந்து வக்ஃப் ட்ரிபியூனல்ல வந்து பவர்ஸை குறைக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இது முஸ்லிம்களோட நல்லதுக்கு தான் பண்ண சொல்றது நிச்சயமா வந்து அது ஏற்புடையது. ரொம்ப சுருக்கமா நிறைய கருத்து. அதாவது ஒரு இந்துக்கு முஸ்லீம் பேர் எங்கேயாவது உண்டான்னு கேட்டார். தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம். அவரு முஸ்லீம் கிடையாது. முத்துராமலிங்கம்னு சேர்ந்து வருது. புரிஞ்சுக்குவாங்கல்ல, புரிய முடியுதுல்ல. அது மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. குற்றச்சாட்டு வைக்கும்போது சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ல விசாரிச்சு தானே சொல்லி இருக்கணும். அப்படி சொல்ல முடியாது. வேற விஷயத்தை நீங்க பொதுப்படையாக்க கூடாதுல்ல. ஒரு பொது அது ஒரு வேலை நம்பப்பட்டு மக்கள்கிட்ட பதட்டம் வந்தா என்ன இருக்கும்? அது வந்து அரசு நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? அது நான் சொல்லுமா? ஆமா, எடுக்கதானே வேணும். நீ நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? எங்க அரசு 9 நிறைவு கருத்து. ரொம்ப சுருக்கமா. ஏன் வந்து ஏன்னா ஒரு முஸ்லிம் பெயர் கொண்ட ஒருவரையே ஏத்துக்க மறுக்கிறவர்கள் இங்க வந்து இந்துவே வரலாம்னு சொல்றது இந்து சமய ஆகம நம்பிக்கை அதுதான் அதுல கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சமய நம்பிக்கையை எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கணுங்கிறதுனால தான், அது யார் யாரோ கையில இருக்குங்கிறதுனால தான், அவங்க நினைத்தபடி அதை வித்துறக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த லேண்டுக்கு 0 வேல்யூ கொண்டு வந்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல யாராவது பாதிக்கப்பட்ட அவங்க போய் அது இது என்னுடைய லேண்டு, இதுக்கான ஆவணம் என்கிட்ட இருக்குன்னு கோர்ட்டுக்கு போனா அதை ரிலீஸ் பண்றாங்க. கோவில் இடத்துல போய் அங்க போய் சொல்றதா ஐயா எங்க இடம் தான் இது. நாளைக்கு கோவில போய் பழையப்பட்டில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லணும். 300 வருஷமா கேரளால இருக்க பாதிக்கப்பட்ட நாளைக்கு மேலவையிலும் விவாதம் இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி